கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாத ஆண்டவங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் தரப்போகிறார். இந்த மாதம் முழுவதும் இயேசு உங்களை நடத்தப் போகிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை போஷிக்கப் போகிறார். கடந்த மாதம்லாம் பாதுகாத்த தேவன் நிச்சயமாக இந்த மாதத்திலும் அவர் நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மார்ச் மாதத்திற்காக ஆண்டவன் நமக்காக ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுத்திருக்கிறார். நம்ம வாசிக்கலாமா? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். என்ன சொல்லுங்க? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். இயேசு இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுதாரு, இனி தீங்கை காணாதிருப்பார். ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தீமைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். எந்த வகையான தீமைனா, கடன் பிரச்சனை, வியாதி, போராட்டங்கள், சண்டை, பிரச்சனை, சமாதான இன்மை, கஷ்டங்கள், அப்படி நிறைய தீமையான காரியங்களை நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். இயேசு இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதத்திலேருந்து நீ என்ன செய்ய மாட்டாய், தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். நீங்கள் யோசிக்கலாம், நான் கடந்த நாட்களை கடந்து வந்த பாதைகளெல்லாம் நான் யோசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் நான் நன்மையே பார்த்தது இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததில்லை, என் வாழ்க்கையில் எல்லா தீமை 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 தீமையாக தான் அமைந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். அப்படி நினைத்து கொண்டு இந்த மெசேஜை நீங்கள் கேட்கலாம். ஆனால் இயேசு இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, இந்த மாதத்தில் நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படி ஆகட்டும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் நீ தீங்கு இந்த மாதத்துலேருந்து இல்லை, அதற்காக சோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுப்பா, கட்டாயம் இந்த மாதத்துலேருந்து நீ என்ன நிச்சய மாட்டீங்க, நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். அப்போனா இதில் 2 காரியங்கள் ஆண்டவர் மட்டும் சொல்லுதார். எது நிமித்தம் தீமை வந்தது, ஆனால் அந்த தீமையை ஆண்டவர் செஞ்சிட்டாரு, மாற்றிட்டார். ஆமென். 2 காரியங்கள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தீமை வந்தது. ஆனால் தீமை ஆண்டவர் செஞ்சிட்டாரு, இந்த மாதத்தில் மாற்றி இந்த மாதத்திலேருந்து ஆண்டு நமக்கு என்ன செஞ்சார், ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறார். முதலாவது தீங்கு எதுனா, அதில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. ஆக்கினைகள் சொல்லும்போது நாம் செய்த பாவமோ இல்லைன்னா நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாகவோ நம்ம பின்பாக வருகிற சில தண்டனைகள் ஆக்கினைகள் அது ஆண்டவர் செஞ்சிட்டாராம், அகற்றி விட்டாராம். ஆமென். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. நம்ம மேலே பிசாஸ் ஆண்டவர் ஆக்கினை வைக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டார். ஆனால் பிசாசானவன் நம்மளை என்ன செய்வான், குச்சப்படுத்தி கொண்டே இருப்பான். உன்னுடைய மகன் இந்த பாவம் செஞ்சிருக்கிறான், நீ ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியே, நீ ஏன் இன்னும் தண்டனை குடிக்கல? அப்போ இயேசு சொல்லுவார், நான் என்னோட ரத்தத்தினால் என்ன செஞ்சுட்டேன், மன்னித்து விட்டேன். என்னுடைய ரத்தத்தினால் என்ன செய்து விட்டேன், அவனை நான் மன்னித்து விட்டேன், அவனை நீதிமானாக்கி விட்டேன். என்னோட ரத்தம் அவனுக்காக என்ன சிந்தப்பட்டிருக்குது. அவருடைய ரத்தத்தினால் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, அவர் மன்னித்து விட்டார். நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சிட்டாரு, மன்னித்து விட்டார். ஆனால் சில பாவங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக என்ன செஞ்சுருக்கோம், கடந்து செஞ்சுருக்கோம். நம்மளை அறியாமல் நம்ம செய்த சில பாவங்கள், சில காரியங்கள் ஆக்கினைக்கு நேராக என்ன செஞ்சுருக்கோம், கடந்து இருக்கும். அந்த ஆக்கினைக்கு நேராக கடந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, தீமையை வரவிக்கும், நன்மையை வரவிக்க விடாது. தீமையை தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கொண்டு வரும். அதுதான் இயேசு இந்த இடத்துல சொல்லுதாரு, உன்னுடைய ஆக்கினையை நான் என்ன செஞ்சு விட்டேன், அகற்றி விட்டேன். அப்போ நம்ம மேலே சைத்தான் வைத்த ஆக்கினை, ஆண்டவர் நமக்கு நாம் செய்த பாவத்தின் நம்ம தலைமையில அந்த நியாயத்தீர்ப்பேன் ஆண்டவர் அதை என்ன செஞ்சிட்டாரு, அகற்றி விட்டாரு. ஆமென். அந்த தண்டனை ஆண்டவர் என்ன செஞ்சு விட்டாரு, அகற்றி விட்டாரு. அது மாத்திரமல்ல, உன் சத்துருக்களை விலக்கினார். ஆமென். 2வது என்னது, உன் சத்துருக்கள். ஆமென். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது எபேசியரில் பவுல் சொல்றாரு, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு என்னது போராட்டம் அல்ல. இந்த உலக மனிதர்களோடு கூட நமக்கு என்ன கிடையாது, போராட்டமும் கிடையாது. அந்த உலகத்தில் ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லா மனிதர்கள் நல்லவர்கள் தான். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த கிரீஸ் அந்த பிசாசோடு தான் நமக்கு
போராட்டங்கள் உண்டு. ஆமென். அப்போது மனிதருக்குள்ளேருந்து பிசாசு தான் என்ன செய்வான், நமக்கு விரோதமாக போராட்டங்களை கொண்டு வருவான். அது ஒரு பிசாசுடைய போராட்டமாக இருக்கலாம். இல்லைன்னா பிசாசு சில காரியங்கள் நம்ம குடும்பத்தில் செய்து கொண்டு இருப்பான். பிசாசே செய்து கொண்டு இருப்பான், நமக்கு தெரியாது. நம்ம குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டு இருப்பான். நம்ம குடும்பத்தில் ஒரு செழிப்பை தடை பண்ணி கொண்டு இருப்பான். நம்முடைய குடும்பத்தில் பிரிவினைகளை கொண்டு வந்திருப்பான். நம்ம குடும்பத்தில் கஷ்டங்களை கொண்டு வந்துட்டு இருப்பான். நம்ம குடும்பத்தில் வியாதிகளை கொண்டு வந்துட்டு இருப்பான். இது வந்து பிசாசு. இது ஆண்டவருடைய ஆக்கினை கிடையாது, இது பிசாசு. நம்ம ரெண்டையும் கண்டுபிடிச்சி கரெக்டாக ஜெபிச்சிட்டோம்னா நம்ம இந்த மாதத்தை தீங்கு என்ன செய்ய மாட்டோம், காணாதிருப்போம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை நான் ரெண்டையுமே என்ன செஞ்சு விட்டேன், அகற்றி விட்டேன். ஆனால் இந்த நாள் ஒரு நிமிஷம் நீங்கள் ஏசப்பா நமக்கு நன்றி, என்னுடைய ஆக்கினை என் தலையிலேருந்து அகற்றி விட்டீங்க, எனக்கு விரோதமாக வந்த சத்துருவை நீங்கள் வந்து விரட்டி விட்டீங்க, அதற்காக நன்றி. நீங்கள் ஏசப்பாக்கு நன்றி செலுத்திட்டே இருங்க. இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு தீங்கு என்னது வரவே வர. இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு தீங்கு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, காணவே மாட்டீங்க. இந்த மாதத்துலேருந்து ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதித்தோடே இருப்பார். இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் உங்கள் பின்னாடி வந்து எல்லா பிசாசுடைய கிரியைகளையும் ஆண்டு இந்த நாள் என்ன செஞ்சிருவார், அழித்து விடுவார். இந்த நாளில் பார்க்கும் பொழுது அந்த தீங்கை, பிசாசு கொண்டு வந்த தீமையை ஆண்டவர் உங்களுக்காக அழித்து விட்டார். உங்கள் மேலே இருந்த ஆக்கினையை அழித்து விட்டால் நாலு பிசாசு உங்கள் பின்னாடி வந்து கொண்டே இருந்தான். தீமையான காரியங்களை செய்து கொண்டு உங்கள் பின்னாடி தான் இருந்தான். நீ நினச்சிடுங்க, நான் செபிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஊழியம் செய்தேன், நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன், இவ்வளோ செய்தேன்னு. ஆனால் பிசாசானு இருந்தானா? பிசாசு உங்கள் பின்னாடி உங்களை தொடலாட்டாலும் உங்கள் பின்னாடியிலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். உங்கள் குடும்பத்துலேயும் சரி, உங்கள் சரீரத்துலையும் சரி கொண்டு வந்து கொண்டே இருந்தான். ஆனால் இயேசு இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுதாரு, அந்த பிசாசுடைய கிரியைகளை நான் என்ன செய்து விட்டேன், அழித்து விட்டேன். அப்புறம் நம்ம மேலே இந்த ஆக்கினையும் இயேசு அழித்து விட்டார். அந்த பிசாசையும் இயேசு என்ன செஞ்சிட்டாரு, அழித்து விட்டார். இப்போ இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறாரு. ஆமென். நமக்குள்ளே இருக்கிறாரு. அந்த இயேசு இனி நமக்கு தீங்கை வர விட மாட்டார். இனி ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் தீமை வராது. இனி ஒருபோது நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது. இனி ஒருபோது நம்முடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் வராது. நம்முடைய குடும்பத்தில் இயேசு ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். சமாதானத்தை கொடுக்க ஆரம்பித்தார். வியாதிலிருந்து விடுதலை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆசீர்வாதத்துக்கான வாசல்கள் ஆண்டவர் என்ன செஞ்சு விட்டார், திறக்க ஆரம்பித்து விட்டார். இந்த வார்த்தை விசுவாசிச்சிங்கன்னா அது இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக இயேசு இந்த மாதம் முழுவதும் உங்களை ஒரு தீங்கு தொடாமல் உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த மாதத்திலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு தீமையும் செய்ய பிசாசுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். உங்களை நடுவில் இயேசு வந்து விட்டார். இனி உங்களை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, உயர்த்த போகிறாரு. இனி உங்களை ஆண்டவர் அவர் மகிமையான ஒரு இடத்துக்கு என்ன செய்ய கொண்டு வர போகிறார். ஆகவே இது நாள் வந்த எல்லா ஆக்கினை தீர்ப்புகள்னாலும் சரி, பிசாசு கொண்டு வந்த போராட்டங்கள்னாலும் சரி, எல்லாவற்றையும் இயேசு என்ன செஞ்சு விட்டார், அகற்றி விட்டார். அதை விசுவாசிங்க. இயேசு சொல்லுகிறார், நீ என்ன செய்ய மாட்டாய், தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? என்னை நேசிப்பவரை பரலோக தேவனே, இந்த மாத வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி ஏசப்பா. நல்ல ஒரு வசனத்தை கொடுத்துருங்கப்பா, நன்றி. எங்கள் மேலே இந்த ஆக்கினை நீர் அகற்றி விட்டதற்காக சோத்திரம் ஏசப்பா. நம்ம சோத்திரம் சொல்லாமா ஏசப்பா, எங்கள் மேலே இந்த ஆக்கினை நீங்கள் அகற்றி விட்டீங்க, அதற்காக சோத்திரம். எங்களுக்கு எதிராக வந்த பிசாசுடைய கிரியைகளை அகற்றி விட்டீங்க, சோத்திரம். எங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த பிசாசுடைய கிரியைகளை அழித்து விட்டீங்க, எதற்காக சோத்திரம். இன்னிலிருந்து நீர் எங்கள் மத்தியில் உலாவ போறீங்க, நடுவில் இருக்கீங்க, எதற்காக சோத்திரம் ஏசப்பா. இன்னிலிருந்து நாங்கள் தீங்கை காணாதிருப்போம். நம்முடைய வார்த்தைக்காக சோத்திரம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தை இந்த வாக்குத்தத்தின் படி ஆசீர்வதித்து கொடுங்க. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை யாவற்றும் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கும் ஜீவனுள்ள பரிசுத்த பரலோக தேவனே. ஆமென்.